ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு யூடியூப் சேனல் எப்படி ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம எல்லாருமே யூடியூப் சேனலில் இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் புது புது யூடியூப் சேனல்ஸ் வந்து டே பை டே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் அதில் நம்ம ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ எந்தெந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும், நம்ம சேனலுக்கான கீவேர்ட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அது எல்லாமே யாருக்குமே ப்ராப்பராக தெரியல. ஸோ ஒரு ப்ராப்பரான வழியில் எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் நீட்டாக க்ரியேட் பண்ண முடியும். எந்த ஒரு எரர்ஸும் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஏஐ மூலமாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு ஒரு சீரீஸ் மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மொபைலில் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைலில் டெஸ்க்டாப் மோடை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி என் கூட கண்டினியூ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு புது டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா சைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடி கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி மெயில் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண மெயில் ஐடியை யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற மெயில் ஐடியை வேறு எந்த அப்ளிகேஷன்லையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணும்போது நம்ம மெயில் ஐடிஸை எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ புதுசாக ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம அந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் இப்போ யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு மெயில் ஐடியை தனியாக செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடியை இந்த மாதிரி வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் உங்கள் சேனலில். ஸோ ரீசன்ட் டைம்ஸில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய பேர் ஹேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட மெயில் ஐடி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண வேணாம், புதுசாகவே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கீழே க்ரியேட் அக்கௌண்ட்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார் மை பர்சனல் யூஸ்னு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட் நேம் அப்புறம் சர்நேம் கேட்குது. சர்நேம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இதில் நான் ஃபஸ்ட் நேம் என்னென்னா யாஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கீழே சர்நேமில் வந்து டெக்குன்னு கொடுத்துக்கிறேன், சரிங்களா? இதில் நீங்கள் உங்களோட ஃபுல் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் அட்ரஸ், உங்களுக்கு எதனா ஒரு அட்ரஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ என்னைய பார்த்தீங்கன்னா நான் யாஸ் டெக் அப்படின்னு நான் வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் அதை மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஏ இமெயில் அட்ரஸ் இன்ஸ்டீட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஒரு 2 ஆப்ஷன்ஸ் காமிக்குது நமக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு எனக்கு இல்லை, இது என்னால் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. ஸோ கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்ன்னு இருக்குது பாருங்கள், நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட நேம் என்ன வைக்கணும்னு ஆசைப்பட்றேனோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், yastek@gmail.com. ஸோ நான் யாஸ்டெக்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் காமிக்குது. என்ன எரர்னா, திஸ் யூசர் நேம் இஸ் டேக்கன், ட்ரை அனதர். ஆல்ரெடி இந்த யூசர் நேமில் வேற ஒரு மெயில் ஐடி இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது இல்லாமல் நீங்கள் வேறு எதுனா நீங்கள் இதில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கூட எதுனா 00 அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறேன்னு வைங்களேன், இந்த மாதிரி தான் எரர் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் எரர் இல்லாத மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், யாஸ் டெக்னாலஜி 00@gmail.com கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இது ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த நேமில் யாருமே இல்லை. ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது, நான் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது, அதுவும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு வந்து ஸ்கேன் பண்ண சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு
கூகுளில் இருந்து ஒரு மெசேஜ் வந்து போகும். எந்த நம்பர் வேணுமோ நீங்கள் டுயல் சிம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நம்பர் அந்த மெயில் ஐடிக்கு லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் கோடுன்னு சொல்லி கேட்கும். அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ண சொல்லும். நீங்கள் சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். சென்ட் ஆனதுக்கப்புறம் மொபைலில் பார்த்தீங்கன்னா பாப்பப் வரும். என்ன பாப்பப் வரும் அப்படின்னா மொபைலில் என்ன வரும்னா பேக் டு குரோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். வெரிஃபிகேஷன் டன்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அகெயின் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் ஆயிரும். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். எனக்கு வெரிஃபை ஆயிடுச்சு, மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ரெக்கவரி இமெயில். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஏன்னா ரெக்கவரி இமெயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது மஸ்ட்டு. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் இந்த மெயில் ஐடியில் எதனா இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா இந்த ரெக்கவரி மெயில் வச்சு தான் நீங்கள் அந்த மெயில் ஐடியை எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி யாரும் இந்த ரெக்கவரி மெயில் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் பின்னாடி தான் ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ சிலருக்கு வந்து மெயில் ஐடி திடீர்னு எதனா இஷ்யூனால எதனா யாருனா ஹேக் பண்ணிட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி ரெக்கவரி மெயில் வச்சு நம்மளால் ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெக்கவரி மெயிலும் நான் வந்து கொடுத்துக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு ரெக்கவரி மெயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி காமிக்கும். மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க அகைன். இப்போ இங்கே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் காமிக்குது. கீழே ஐ அக்ரின்னு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு. க்ரோம்லேயே வந்துருச்சு. இங்கே கண்டினியூஸ் யாஸ்ன்னு இருக்கு பாருங்க, நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மெயில் ஐடி வந்து என்னோட க்ரோமில் வந்து லாகின் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம் யூடியூப்க்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் அப்படின்னா யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ தெரியும். இப்போ நான் யாஸ்ன்னு வச்சுக்கிறதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒய்னு காமிக்குது. உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் என்ன நேமில் வச்சுருக்கீங்களோ அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி லோகோ வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ், ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது மேலேயே கிரியேட் ஏ சேனல் கேட்கும். நீங்கள் அதில் போய் கிரியேட் பண்ண வேணாம். கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்னு இருக்குது பாருங்கள், இங்கே கிரியேட் ஏ சேனல்னு இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த கிரியேட் ஏ சேனல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ஹவ் யூ வில் அப்பியர், அதாவது மற்றவங்க பார்க்கும்போது உங்களோட சேனல் எந்த மாதிரி அப்பியர் ஆகணும் அப்படின்றது இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சேனல் நேம். நான் யாஸ் டெக்னு இருக்குது, எனக்கு அதுவே ஓகே தான், அதனால் நான் அது கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு சேனல் நேம் என்ன மாதிரி வேணும், இப்போ நீங்கள் வந்து ஒரு குக்கிங் சேனல் ஓப்பன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு vlog சேனல் ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே உள்ள அந்த ஹேண்டில் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எடிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி எரர் வரும். சரிங்களா? ஏன்னா அது ஒரு யூனிக்கான கோட். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ணாமல் மேலே உள்ள மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் சேனல்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கிரியேட் சேனலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சேனல் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? சேனலுக்கான லோகோ நம்ம கிரியேட் பண்ணணும். அதாவது அந்த ப்ரொஃபைலில் வைக்கிறதுக்காக சேனல் லோகோ இல்லைனா ப்ரொஃபைல் பிக்சர் எதனாலும் நம்ம வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த கஸ்டமைஸ் சேனல் கொடுத்து. அப்படி இல்லாதவங்க புதுசாக நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் கேன்வான்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடியை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். சரிங்களா? ஸோ அதில் கண்டினியூ வித் யுவர் மெயில் ஐடி அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்வா ப்ரௌசர் லாகின் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கல அப்படின்னா சைன் அப்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் கேன்வாவில் சைன்இன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி விண்டோ ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரி அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், நான் பர்சனல்ன்றது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அகெயின் கேட்குற எல்லா ஸ்டெப்புமே வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ எல்லாமே ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் 2 வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 2 வழி மூலமாக நம்ம இமேஜாக இருக்கட்டும், லோகோவாக இருக்கட்டும், ப்ரொஃபைல் பிக்சர் எதுனாலுமே நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஒன்று ஏஐ மூலமாக. இதில் கேன்வா ஏஐன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் லோகோ கிரியேஷன் இல்லைனா லோகோ ஃபார் யூடியூப் அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான லோகோவை அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு கீழே போயிட்டு ஆஸ்க் மீ எனிதிங்னு இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதில் உங்கள் சேனல் நேமை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ இது இல்லை நீங்கள் உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் மேலே போயிட்டு நீங்கள் அந்த சர்ச் பாக்ஸில் லோகோன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? 500 × 500
இதுதான் லோகோக்கான சைஸு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிசைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, அந்த இடத்துல டிஸ்கிரைப் யுவர் ஐடியல் டிசைன் அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே கீழே உங்களுக்கு நிறைய லோகோஸ் வரும். இதில் உங்களுக்கு எந்த லோகோ வேணுமோ அந்த லோகோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் பெய்டும் இருக்கும், ஃப்ரீயும் இருக்கும். நீங்கள் பார்த்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அதில் போய்ட்டு நான் வந்து என்னோட சேனல் வந்து டெக்னாலஜி, சரிங்களா, டெக் சேனல். அதனால நான் டெக்னாலஜின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணிவிட்டு நான் இதில் எது வேணுமோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறது மூலமாக உங்கள் சேனலோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு கீழே ஸ்லோகன் வேணும்னாலும் ஸ்லோகன் கொடுத்துக்கலாம். என்ன மாதிரி வேணுமோ உங்களுக்கு என்ன லோகோ பிடிச்சிருக்கோ அந்த லோகோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லோகோவோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு மேலே கலர் ஆப்ஷன் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறது மூலமாக அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வரும். அகைன் மறுபடியும் டவுன்லோட் கேட்கும், கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நான் யூடியூப் பேஜுக்கு வந்துக்கிறேன். வந்துட்டு கஸ்டமைஸ் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வெல்கம் டு யூடியூப் ஸ்டுடியோன்னு ஓப்பன் ஆகும். நான் இதில் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும். நீங்கள் எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போதைக்கு இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை வந்து ஆட் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ இதில் அப்லோடுன்ற ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ரொஃபைல் பிக்சரை இதில் ஓப்பன் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா 4 சைட்லேயுமே, அதாவது ஒரு கார்னர்லேயுமே ஒரு டாட் மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலமாக அந்த இமேஜை நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். எதனால் குட்டி பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வைக்கும்போது நார்மலாக வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ரொம்ப குட்டியாக தெரியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் கிளியராக விசிபிள் ஆகும். அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டன்னு கீழே இருக்கு பாருங்கள், அந்த டன்னை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் செட் ஆயிரும். மேலே ஃபைனலாக நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதை கொடுக்காம நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே சேஞ்சஸ் எதுவுமே ஆகாது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் சேஞ்சஸ் அப்ளைடுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இது முடிஞ்சது, சரிங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா பேனர், அதாவது அந்த யூடியூப்கான பேனர் வேணும். நான் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் பேஜை. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா ப்ரொஃபைல் பிக்சர் இங்கே ஆட் ஆயிடுச்சு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு யூடியூப்கான பேனர், யூடியூப் பேனரும் நம்மளே ரெடி பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி மறுபடியும் நான் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதே அந்த சர்ச் பாக்ஸில் வந்து யூடியூப் பேனர்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், டெக்னாலஜின்னு சொல்லி சைடில் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே நிறையா வருது. நான் மோஸ்ட்லி சிம்பிளாக தான் வைப்பேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதில் நான் சிம்பிளாக ஒன்றா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களால் எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணி அதில் நீங்கள் உங்களோட நேம், அதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஸ்லோகன் கொடுத்துக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து சின்னது பண்ணனாலும் சின்னது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இருக்கிற பேக்ரவுண்டையும் நீங்கள் வந்து சிறுசு பண்ணணும் அப்படின்னா சிறுசு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இதில் ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி நான் ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அகைன் இங்கே வந்து அப்லோட் இமேஜ் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு மேலே பப்ளிஷ்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கான ப்ரொஃபைல் பிக்சர் அப்புறம் பேனரும் நம்ம ஆட் பண்ணிட்டோம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் நேம் காமிக்கும், அந்த ஹேண்டில்ன்ற அந்த ஹேண்டில் கோடு காமிக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ சேனலுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சேனலுக்கு நம்ம கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் மூலமாக நம்ம சேனல் என்ன மாதிரி கேட்டகரியில் சேனல்னு சொல்லி அது செலக்ட் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா டேப்பையும் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு புது டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் சாட் ஜிபிடிக்கு ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கிறேன். அந்த ப்ராம்ப்டையும் நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்டில் லாஸ்ட்ல என்ன கவனிச்சிங்கன்னா தெரியும், மை சேனல் இஸ் ஆல் அபவுட்னு கொடுத்து ஒரு டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்கு உள்ளே தான் நீங்கள் உங்கள் சேனலை பற்றி கொடுக்கணும். நான் வந்து டெக் சேனல் அப்படிங்கிறனால நான் டெக்னாலஜி அண்ட் மேக்கிங் டுட்டோரியல் வீடியோஸ்ன்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு குக்கிங் சேனல் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு vlog சேனல் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா. நீங்கள் அது கொடுக்குறது மூலமாக சாட் ஜிபிடி உங்களுக்கு உங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துரும், சரிங்களா. ஸோ சேனலோட டிஸ்கிரிப்ஷன் சாட் ஜிபிடி கொடுத்துருச்சு. அது 1000 வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அதை எடுத்து நான் என்னோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வெல்கம் டூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்னோட சேனல் நேம் மட்டும் நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணிவிட்டு அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே இமெயில் ஐடி கேட்கும், சரிங்களா.
ஸோ இது ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம் உங்களோட இமெயில் ஐடி. பட் இமெயில் ஐடி கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் என்கொயரிஸ் வரலாம் ஃப்யூச்சரில் உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறமா. ஸோ ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ வாட்டர் மார்க்குமே நம்ம சேம் கேன்வால ஆல்ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி போயிட்டு யூடியூப் வாட்டர் மார்க்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் நிறையா இருக்கும். கீழே சப்ஸ்கிரைப்னு நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் சேனல் லோகோவே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜ் 1 MBக்கு உள்ளே இருக்கணும். சரிங்களா? ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதே மாதிரி அப்லோட் ஆப்ஷன் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு மேலே பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். முடிஞ்சது, சேஞ்சஸ் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரல்னு இருக்கு. இது நம்ம இப்போதைக்கு நம்ம இதில் கை வைக்க வேணாம். அது மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, செகண்ட் ஒன்று. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபோன்னு இருக்கும். ஸோ அந்த பேசிக் இன்ஃபோவில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ண சொல்லும். கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ். நான் இந்தியா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ கீவேர்ட்ஸ் கேட்குது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, என்னோட சேனல் வந்து டெக் ரிலேட்டடாக நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ டெக் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் நான் இதில் கொடுக்கும்போது யாராவது ஒருத்தங்க யூடியூப்ல சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட சேனல் ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வந்து காமிக்கும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே சேம் ChatGPTயில் அந்த சாட்டு கீழேயே போயிட்டு நான் இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது நிறைய கீவேர்ட்ஸ் கொடுத்துருச்சு. ஆனால் நமக்கு தேவையானது 500 கீவேர்ட்ஸ்க்குள்ளே தான் நமக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் கொஞ்சம் ஒரு சில கீவேர்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த இடத்துல நான் வந்து அப்படி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்னு இருக்கு பாருங்கள். ஸோ அட்வான்ஸ்டு செட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால் இதை நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் போடுற வீடியோ வந்து மேட் ஃபார் கிட்ஸா இல்லைனா மேட் ஃபார் கிட்ஸ் கிடையாதா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இதில் நீங்கள் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ 18 ஏஜுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் காமிக்கும். சரிங்களா? அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு காமிக்காது. இது வந்து ஒரு கிட்ஸுக்கான கண்டென்ட்னு போயிடும். நீங்கள் ஒரு கிட்ஸுக்கான சேனல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது கொடுத்துக்கலாம். சரிங்களா? எஸ் செட் திஸ் சேனல் அஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சேனல் கிட்ஸுக்கானது மட்டும்தான் ஓப்பன் ஆகும், வேறு எதுலேயும் ஓப்பன் ஆகாது. அப்படி இல்லை ஐ வாண்ட் டு ரிவ்யூ திஸ் செட்டிங்ஸ் ஃபார் எவ்ரி வீடியோ கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு வீடியோவும் நீங்கள் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது அதுலேயும் உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். அப்லோட் பண்ணுற பேஜில் ஆப்ஷன் கேட்கும். இந்த வீடியோ வந்து கிட்ஸுக்கான வீடியோவா இல்லைனா எல்லாரும் நார்மல் ரெகுலர் யூசர்ஸ் பார்க்குற வீடியோவா அப்படின்ற மாதிரி கேட்கும். அதில் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், நான் டெக்கு போட போகிறேன். இது கிட்ஸுக்கான வீடியோ கிடையாது. சரிங்களா? ஆனால் கிட்ஸும் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது கிட்ஸ் மட்டும் பார்க்குற வீடியோ கிடையாதுன்றனால நான் இன்னும் செட் திஸ் சேனல் அஸ் நான் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அவ்வளோதான். இந்த பேஜில் வந்து இவ்வளோ தான். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் வந்து எனபிளில் தான் இருக்கும் எல்லாருக்குமே. சரிங்களா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சரை நம்ம எனபிள் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நம்ம சேனலுக்கு போடுற வீடியோஸில் நம்ம தம்ப்நெயில்ஸ் வந்து செட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸுக்கு மேலே நம்ம வீடியோவே போட முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள், இங்கே வெரிஃபை ஃபோன் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணாலே போதும். இந்த 3மே உங்களுக்கு எனபிள் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணி நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்து கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த செகண்ட் ஸ்டெப்பும் எனபிள் ஆயிரும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபீச்சர். ஸோ இது அட்வான்ஸ்டு ஃபீச்சர்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நீங்களே அப்படி படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அப்பீல் கண்டென்ட் ஐடி கிளைம், எக்ஸ்டர்னல் லிங்க் இன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன், எம்பர்ட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ், கிரியேட் மோர் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் டெய்லி, கிரியேட் மோர் ஷார்ட்ஸ் டெய்லி. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் என்ன இருக்குது, மேஜரானது என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம மெயினான வீடியோ நம்ம பின் பண்ணுவோம் தெரியுங்களா. இப்போ ஷார்ட்ஸ் வீடியோவில் கீழே வந்து நம்ம ஒரு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து அட்டாச் பண்ணுவோம். சரிங்களா? அந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறதா இருக்கட்டும். அதாவது இப்போ நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு PDF ஃபைலாக கொடுப்போம், ஒரு லிங்க் மூலமாக நம்ம கொடுப்போம்ல, அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த மாதிரி எல்லாமே எனபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த அட்வான்ஸ் ஃபீச்சரை எனபிள் பண்ணால் மட்டும்தான் அது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ வெரிஃபிகேஷன் அப்படி இல்லைனா உங்களோட வேலிட் ஐடி, உங்களோட டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆதார் கார்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு லைசன்ஸை கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டேன். அப்புறம் நம்ம இப்போ ரெண்டு செட்டிங்ஸ் வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் அப்லோடு டிஃபால்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதில் நம்ம ஒரே டைப்பான வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் இதில் நம்ம டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாம் கொடுத்து வைக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டைமும் நீங்கள் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ண வேணாம். ஒரே மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னா, இப்போ வேறு வீடியோ போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது ரெக்கமெண்டட் கிடையாது, உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பெர்மிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த பெர்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதில் நீங்கள் இந்த மேலே இன்வைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்வைட்டை கிளிக் பண்ணுறது மூலமாக இப்போ உங்களோட சேனலை நீங்கள் ஒரு 4 மெம்பர்ஸ் சேர்ந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களோட இமெயில் ஐடியை கொடுத்து அவங்களுக்கு மேனேஜர், எடிட்டர், அதுக்கப்புறம் சப்டைட்டில் எடிட்டர், இல்லை வியூவர், இந்த மாதிரி ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்குமே இன்னொரு விஷயம் இருக்குது. அது நீங்கள் பிராண்ட் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணுறது மூலமாக பண்ணலாம். பிராண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு மெயில் ஐடி கீழே மல்டிபிள் சேனல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். பிராண்ட் அக்கௌண்ட்னா என்ன, நார்மல் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அந்த மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் டன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சஸ் போகும். உங்களோட மெயில் ஐடியில் ஓனர்னு இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே நார்மல் தான். வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இது ரொம்ப மஸ்ட்டு. இது நீங்கள் கொடுக்குறது மூலமாக தான் உங்கள் சேனல் வந்து ஹைலைட் ஆகும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். கொடுத்து ஃபைனலாக நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என் சேனலுக்கான டிஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதில் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் அக்கௌண்ட் அப்புறம் நார்மல் அக்கௌண்ட் அதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி இந்த வீடியோவே ரொம்ப டைம் போனதால் என்னால் இந்த வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். பிராண்ட் அக்கௌண்ட்னா என்ன, நார்மல் அக்கௌண்ட்னா என்ன, யூடியூப்பில் பிராண்ட் அக்கௌண்ட், நார்மல் அக்கௌண்ட்னு இருக்குது. அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.